1988 பஞ்சாப்ல இருக்க கோல்டன் டெம்பிள தீவிரவாதிகள் கண்ட்ரோல்ல எடுக்கிறாங்க. அந்த கோவில துப்பாக்கி, வெடிகுண்டு மாதிரி ஆயுதங்களை பதுக்கவும் ஒரு பேஸா யூஸ் பண்றாங்க. அதே நேரத்துல இந்த கோயிலுக்கு வெளியே ஒரு ரிக்ஷாக்காரர் இந்த கோவிலுக்கு பக்கத்துல போயிட்டு வரத அங்கிருந்த தீவிரவாதிகள் கவனிக்கிறாங்க. அவரை போலீஸ் உளவாளியா இருக்கும்னு சந்தேகப்பட்டு அவரை சுத்தி வளைச்சு அந்த கோயிலுக்குள்ளேயே கூட்டிட்டு போறாங்க. கொஞ்ச நாட்கள் கழிச்சு இவர் அந்த கோல்டன் டெம்பிள்ல இருந்து வெளியே வராரு. சும்மா வரல, அங்க இருந்த மொத்த டெரரிஸ்டையும் சரண்டர் ஆக வச்சு இந்தியால யாரும் பண்ணாத ஒரு சக்சஸ்ஃபுல்லான இன்டெலிஜென்ஸ் ஆபரேஷனை முடிச்சவர் தான் இந்த ரிக்ஷாக்காரர். இவர் அங்கிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அங்கிருந்த தீவிரவாதிகளுக்கும் அங்கிருந்த போலீஸ்க்கும் அப்பதான் தெரியுது இவர் ரிக்ஷாக்காரர் இல்ல, இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியான இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஐபியோட ஜாயிண்ட் டைரக்டரும் நம்ம ஜேம்ஸ் பாண்ட் ஆஃப் இந்தியாவுமான அஜித் தோவல் தான். இவர் எப்படி அந்த கோல்டன் டெம்பிள்குள்ள போனாரு, அங்க இவர் சொன்ன ஒரு விஷயத்த கேட்டு ஆடி போன தீவிரவாதிகள் அதுக்கப்புறம் தான் இவரை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி என்ன அவங்க கிட்ட இவர் சொன்னாரு, இதுக்கு பேக்ரவுண்ட்ல என்ன நடந்துச்சு, இந்த ஆபரேஷன் பிளாக் தண்டர் 2 எப்படி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாங்கன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலா பார்க்கலாம். ஒரு துரந்தர் படம் பார்த்த ஃபீல் இருக்கும். மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் இந்தியாவுக்காக இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அஜித் தோவல் எதுக்கு இந்த கோல்டன் டெம்பிள்குள்ள போனாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இந்த தீவிரவாதிகள் யாரு, அவங்க எதுக்கு இந்த கோயிலுக்குள்ள போய் பதுங்கினாங்கன்னு பார்க்கணும். அதை நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். 1980s பஞ்சாப்ல ஒரு பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னா, பஞ்சாபை தனிநாடா அறிவிக்கணும், சீக்கியர்களுக்குன்னு ஒரு தனிநாடு வேணும்னு சொல்லி நிறைய குரூப்ஸ் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அவங்க அந்த தனி நாட்டுக்கு காலிஸ்தான் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இதுக்கு சப்போர்ட்டா பஞ்சாப்ல நிறைய குரூப்ஸ் ஒன்னு சேர்ந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராடுறாங்க. இந்த பிரச்சனை 1984 ஒரு பெரிய பிரச்சனையா மாறுது. காலிஸ்தான் தீவிரவாதிகள் சீக்கியர்களோட புனித ஸ்தலமான கோல்டன் டெம்பிள் மாதிரி இருக்கிற இடங்கள்ல போய் பதுங்குறாங்க. அங்க அவங்க வெப்பன்ஸையும் பதுக்குறாங்க. எதுக்குன்னா, இந்த கோவில் மேல ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அதை வச்சு ஒரு பெரிய மத கலவரம் பண்ணலாம். அதுக்காக தான் இது. அப்ப இருந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அவர்கள் மேல ஒரு பெரிய பிரஷர் கிரியேட் பண்ணுது. இதனால இந்திரா காந்தி அவர்கள் ஜூன் 1984 ஆபரேஷன் ப்ளூ ஸ்டாரை லான்ச் பண்றாங்க. இந்தியன் ஆர்மி கோல்டன் டெம்பிள்குள்ளேயே போறாங்க. பீரங்கிகளும் அந்த கோயிலுக்குள்ளேயே போகுது. கடுமையான சண்டை ஆர்மிக்கும் காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கும் நடக்குது. கிட்டத்தட்ட 490க்கும் மேல தீவிரவாதிகள், பொதுமக்கள் இறக்குறாங்க. இந்தியா சுதந்திரம் வாங்கினதுல இருந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. இதுல சீக்கியர்களோட புனித ஸ்தலமான இந்த கோல்டன் டெம்பிள் மிகப்பெரிய டேமேஜ் ஆகுது. இது உலகம் ஃபுல்லா இருக்க சீக்கியர்களுக்கு இந்திரா காந்தி அவர்கள் மேல ஒரு பெரிய கோபத்தை உண்டாக்குது. இந்த ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் நடந்து வெறும் 5 மாசத்திலேயே இந்திரா காந்தி அவர்கள் மேல அவங்க வீட்டுல இருக்க சீக்கிய காவலாளிகள்னாலேயே சுட்டு கொல்லப்படுறாங்க. இந்த தனிநாடு பிரச்சனை இன்னும் போயிட்டு தான் இருக்கு. 1988 இது இன்னும் பெரிய பிரச்சனையா வெடிக்குது. இப்பதான் நம்ம ஸ்பை மாஸ்டர் அஜித் தோவல் என்ட்ரி கொடுக்குறாரு. இது நடக்கிறதுக்கு கொஞ்சம் வருஷங்கள் முன்னாடி தான் அஜித் தோவல் பாகிஸ்தானுக்கு ஸ்பையா போய் பிச்சைக்காரரா நடிச்சு இந்தியாவுக்கு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனை கொடுத்து பாகிஸ்தானோட அணுவாயுத கனவையே முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்த டைம் அது. இவர் பாகிஸ்தான்ல இருந்தது இந்த ஆபரேஷன்ல ரொம்பவே ஹெல்ப் ஆச்சு. இதை வச்சுதான் இந்த ஆபரேஷனே முடிச்சாரு. அது என்னன்னு பின்னாடி சொல்றேன். இவர் எப்படி பாகிஸ்தானுக்கு போனாரு, அங்க ஒருத்தர்கிட்ட மாட்டிக்கும் போது எப்படி அங்கிருந்து தப்பிச்சு இந்தியா வந்தாருன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. இப்ப காலிஸ்தான் பிரச்சனை 1984 இருந்ததை விட ரொம்ப பெருசா இருக்கு. காலிஸ்தான் தீவிரவாதிகள் திரும்பவும் கோல்டன் டெம்பிள்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதை பேஸாவும் மாத்திக்கிறாங்க. இப்ப அஜித் தோவல் அவர்கள் இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியான ஐபிக்கு ஜாயிண்ட் டைரக்டரா இருக்கிறாரு. 1984 இந்தியன் ஆர்மி சீக்கியர்களோட புனித ஸ்தலங்களுக்கு போய் அட்டாக் பண்ணதுனால எல்லா சீக்கியர்களும் கோபமா இருக்காங்க. அதனால இவர் இந்த பிரச்சனையை டிஃபரெண்டா ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஒரு புல்லட் கூட உள்ள ஃபயர் பண்ணக்கூடாது, ஆனா மொத்த பேரையும் தூக்கணும்னு ஸ்கெட்ச் போடுறாரு. இது சம்பந்தமா ஒரு ஹை லெவல் மீட்டிங் நடக்குது. இதுல அப்ப இருந்த ஐபியோட டைரக்டர், பஞ்சாபோட டிஜிபி, அப்புறம் ஐபி ஜாயிண்ட் டைரக்டர் நம்ம அஜித் தோவலும் நடத்துறாங்க. இந்த மீட்டிங்ல தான் ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறாங்க. இந்த கோயிலுக்குள்ள ஒரு ஸ்பையை அனுப்பணும். அப்பதான் உள்ள எத்தனை பேர் இருக்காங்க, என்ன வெப்பன் வச்சிருக்காங்க, இந்த கேங்குக்கு யாரு தலைவன், எங்க பாம்ஸ் வச்சிருக்காங்கன்னு தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப யாரு இந்த கோயிலுக்குள்ள ஸ்பையா அனுப்புறதுங்கிற மிகப்பெரிய கேள்வி வரும்போது யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ஒருத்தர் நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு. அங்கிருந்த எல்லாருக்கும் மிகப்பெரிய ஷாக். ஏன்னா இத சொன்னது இந்தியாவோட உச்சபட்ச செக்யூரிட்டி ஏஜென்சியோட தலைவர் அஜித் தோவல். ஏன்னா யூஸ்வலா இந்த மாதிரி ஹைரிஸ்க் ஆபரேஷன்ஸ்க்கு ஒரு லோ லெவல்ல இருக்கிற ஆபீசர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஏஜென்சியோட தலைவரே போக மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ஏஜென்சியோட தலைவரா இருக்காரு. அவர் நினைச்சிருந்தா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சேஃபா இருந்திருக்கலாம். ஆனா அவரு நானே போறேன்னு சொல்றாருன்னா அவருக்கு எவ்வளவு தேசபக்தி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கு ஐபியோட டைரக்டரும் வேற வழியே இல்லாம ஒத்துக்கிறாரு. அஜித் தோவல் பிளானை ஸ்டார்ட் பண்றாரு. இந்த தடவை தீவிரவாதிகள் 1984 நடந்த மாதிரியே நம்ம கோல்டன் டெம்பிள்குள்ள வருவோம், துப்பாக்கி சூடு நடத்துவோம், சாகரவனுக்கு செல வைக்கலாம்,
இதை வச்சு மறுபடியும் மத கலவரத்தை உண்டு பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன்னு சொல்லி அங்கிருந்த முக்கியமான அதிகாரிகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அது என்ன பிளான்னா, நான் உள்ள போறேன், நீங்க இந்த கோல்டன் டெம்பிளை சுத்தி சரௌண்ட் பண்ணுங்க, தப்பிச்சு போற வழிய கட் பண்ணுங்க, இவங்களுக்கு போற வெப்பன் சப்ளையும் கட் பண்ணுங்க, எல்லா இடத்துலயும் ஸ்னைப்பர்ஸ் நிறுத்துங்க, இந்த தடவை துப்பாக்கியை விட இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இது ஒரு சூப்பரான டெக்னிக். நம்ம டார்கெட்டை சுத்தி வளைச்சு போட்டுட்டா வெளியிருந்து எதுவும் உள்ள போக முடியாது, உள்ள இருந்து எதுவும் வெளியும் போக முடியாது. தண்ணி, உணவு, வெப்பன்ஸ்னு எல்லாமே கட் பண்ணி அவங்கள நெருக்குறாங்க. இவ்வளோ பிளானை போட்டவர் இவர் எப்படி உள்ள போறதுன்னு யோசிக்காமையா இருந்திருப்பாரு. இவர் போட்ட பிளான் மாதிரியே பஞ்சாப் போலீஸ், ஆர்மி அந்த காம்ப்ளெக்ஸை சுத்தி கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. அப்ப நம்ம தோவல் ரிக்ஷாக்காரர் மாதிரி வேஷம் போடுறாரு. இந்த கோயிலை சுத்தி இருக்க இடங்களுக்கு ரிக்ஷா ஓட்டுறாரு. இந்த கோவிலுக்கு பக்கத்துலயும் திரும்பி அங்கிருந்து வேற இடத்துக்கு மாறி மாறி ரிக்ஷா ஓட்டுற மாதிரி நடிக்கிறாரு. ஆனா அங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இவர் அந்த காலிஸ்தான் தீவிரவாதிகள் கிட்ட வேணும்னே மாட்டிக்கணும் அப்படிங்கறக்காகவே அவங்க முன்னாடியே சந்தேகப்படுற மாதிரி சுத்துறாரு. இதையவே ஒரு சில நாட்கள் பண்றாரு. அதுக்கேத்த மாதிரி இந்த தீவிரவாதிகள் இவர் போலீஸ் உளவாளியும் சந்தேகப்பட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இவர் அதுக்கேத்த மாதிரி நடிக்கிறாரு. அப்புறம் இவர் அந்த காலிஸ்தான் தீவிரவாதி கட்டுப்பாட்டுல இருக்க அந்த கோயிலுக்குள்ள கொண்டு போறாங்க. அங்க இவர் அந்த தீவிரவாதிகள் கிட்ட ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாரு. இதை கேட்ட அந்த தீவிரவாதிகள் ஒரு செகண்ட் திகைச்சு போய் நிக்கிறாங்க. இன்னொரு இடத்துல அவர் மேல சந்தேகம் படுறாங்க. அப்படி அவர் என்ன சொன்னார்னா, நான் பாகிஸ்தானோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியான ISIயோட ஏஜென்ட், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் என்னை பாகிஸ்தான்ல இருந்து இங்க அனுப்புனாங்கன்னு சொல்றாரு. இவங்களுக்கு ஒரு வகையில இந்த நியூஸ் சந்தோஷமா இருக்கு. ஒரு செகண்ட் இது இந்தியாவோட ஏதாவது சூழ்ச்சியா இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் பண்றாங்க. இவரை உள்ள கூட்டிட்டு போறாங்க. இதுக்கப்புறம் தான் தோவலுக்கு பிரச்சனையா ஆரம்பிக்குது. இதே நேரத்துல NSG கமாண்டோஸ் அந்த கோவிலை சுத்தி இருக்க இடங்களை கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. தோவலை உள்ள அவங்க கேங்கோட தலைவங்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. இவர் சொன்ன மாதிரியே பாகிஸ்தானோட ஏஜென்ட்டா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக நிறைய கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீ யாரு, நீ எங்கிருந்து வர, உன்னை யார் அனுப்புனான்னு கேக்குறாங்க. அதுக்கு தோவல், நான் பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நகரத்துல இருந்து வரேன், என்னை பாகிஸ்தானோட உளவுத்துறை தான் ட்ரெயின் பண்ணாங்க, இங்க உங்க போராட்டத்தை பார்த்து அதுக்கு சப்போர்ட் பண்ண பாகிஸ்தான் ரெடியா இருக்கும், இந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட கொடுக்க தான் நான் இங்க வந்தேன்னு சொல்றாரு. இதை கன்ஃபார்ம் பண்ண அந்த தீவிரவாதி பாகிஸ்தான்ல இது சம்பந்தப்பட்ட முக்கியமானவங்களை பத்தி கேக்குறாரு. இவர் பாகிஸ்தான்ல இருக்கிற எல்லாரும் பேசுற மாதிரி அதே ஸ்லாங்ல எல்லாத்தையும் சொல்றாரு. இங்கதான் இவர் பாகிஸ்தான்ல ஸ்பையா இருந்தது ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்கு. இதை கேட்ட அந்த தீவிரவாதிகள் நம்ம தோவலை ISI ஏஜென்ட்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அவர் சொன்னதை நம்பவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகள் தோவல் கிட்ட அவங்க பிளான் எல்லாத்தையும் சொல்றாங்க. அவங்க வெப்பன்ஸ் எந்த ரூம்ல பதுக்கி வச்சிருக்காங்க, பாம்ஸ் எல்லாம் எங்க வச்சிருக்காங்க, எவ்வளவு வச்சிருக்காங்க, ஒருத்தரோட பொசிஷன்ஸ் எங்க இருக்கு, வெளியிருந்து ஏதாவது பிரச்சனை வந்தா எல்லாரும் எங்க போய் பதுங்குறாங்கன்னு எல்லாமே கண்டுபிடிக்கிறாரு. இதே நேரத்துல இவருக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷனையும் IBக்கு பாஸ் பண்றாரு. அதுக்கேத்த மாதிரி வெளியிருக்கிற IBயோட டைரக்டரும் பஞ்சாப் DGPயும் வெளியிருந்து உள்ள போற சப்ளைஸை கட் பண்றாங்க. உள்ள இருக்கிற யாருக்கும் எந்த எஸ்கேப் ரூட்டும் இல்லாத மாதிரி எல்லா ரூட்டையும் கவர் பண்றாங்க. நாட்கள் அதிகமாகுது. உள்ள இருக்க காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்குள்ளேயே சண்டை வருது. என்னன்னா, ஒரு சில பேர் சரண்டர் ஆகலான்னு சொல்றாங்க, இன்னும் ஒரு சில பேர் கடைசி வரைக்கும் சண்டை போடலான்னு சொல்றாங்க. இதையும் உள்ள இருக்கும் போதே கவனிக்கிறாரு அஜித் தோவல். இந்த இன்ஃபர்மேஷன் அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் IBக்கு பாஸ் பண்றாரு. இப்போ இவங்களோட மொத்த பிளானையும் தெரிஞ்சுக்கிட்ட தோவல் அவரோட கடைசி மாஸ்டர் பிளானை போடுறாரு. போலீஸை வெளியிருந்து சரண்டர் ஆகுங்க, உங்களை எதுவும் பண்ண மாட்டோன்னு சொல்றாரு. அதுக்கேற்ற மாதிரியே எல்லாமே நடக்குது. உள்ளுக்குள்ள ஒரு சிலருக்கு சரண்டர் ஆகணும், உள்ளேயே சாகக்கூடாதுன்னு எண்ணங்கள் இருந்ததை கண்டுபிடிக்கிறாரு. இப்போ அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு, சரண்டர். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ கோயிலுக்குள்ள போன மொத்த வெப்பன்ஸ், தண்ணி, உணவுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா கட் பண்ணியாச்சு. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஆகுது. இதனால வேற வழியே இல்லாம உள்ள இருந்து நிறைய தீவிரவாதிகள் சரண்டர் ஆகுறாங்க. கிட்டத்தட்ட 150 டெரரிஸ்டுக்கும் மேல சரண்டர் ஆகுறாங்க. இந்த ஆபரேஷனோட கடைசியில மீதி இருக்க டெரரிஸ்டும் மினிமலா வெப்பன்ஸை யூஸ் பண்ணி 20 to 40 டெரரிஸ்ட்டை கொல்றாங்க. ஆனா இதுல எந்த ஒரு போலீஸ்க்கும் ஒரு சின்ன அடி கூட படல. மே 18, 1988 இந்த ஆபரேஷன் பிளாக் தண்டர் 2 சைக்காலஜிக்கல் ஆபரேஷன்னாலையும் தோவல் தன்னோட உயிரை பத்தியும் கவலைப்படாம உள்ள போனதுனாலையும் அங்க கிடைச்ச ஒரு இன்டெலிஜென்ஸ்னாலையும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சுது. இந்த ஆபரேஷன்ல காலிஸ்தான் தீவிரவாதிகள் எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு பெரிய அசம்பாவிதமும் நடக்கல, எந்த ஒரு டேங்கரும் அந்த கோயிலுக்குள்ள போகல, இவங்க ப்ரிப்பேர் பண்ணி வந்த எந்த விஷயமும் நடக்கல. ஏன்னா ஸ்கெட்ச் போட்டது தோவல். எப்படி மிஸ் ஆகும்? ஒருத்தரோட முயற்சி, ஒருத்தரோட இன்டெலிஜென்ஸ், எதிரியோட இடத்துக்குள்ளேயே தனியா போன தோவல் அவர்கள்னால
இவங்களோட எல்லா பிளான்ஸும் வெளியே தெரிஞ்சுது. இந்த ஆபரேஷன் இந்தியா வரலாற்றிலேயே ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் ஆபரேஷனா நடக்குது. அஜித் தோவலோட ஆபரேஷன் இதோட நிக்கல. அவரோட இன்னொரு ஆபரேஷனை அடுத்த வீடியோல பார்ப்போம். இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.